என்று அரசர் சொல்கிறார். 1000 குதிரைகள் தானே நான் கொண்டு வந்து சேர்த்து விடுகிறேன் என்று சொல்கிறார். பொறுங்கள், அவசரப்படாதீர்கள். 1000 குதிரைகளும் எப்படி இருக்க வேண்டும்? முழுவதும் வெண்மை நிறத்தில் இருக்க வேண்டும். அதனுடைய காது மட்டும் பச்சையாக இருக்க வேண்டும். காது மட்டும் பச்சையாக, உடல் முழுவதும் வெண்மை நிறத்தில் உள்ள 1000 குதிரைகளை கொண்டு வந்தால் நான் என்னுடைய மகளை திருமணம் செய்து வைக்கிறேன் என்று அரசர் சொல்கிறார். முனிவர் எழுந்தார். சென்று வருகிறேன், குதிரையோடு வருகிறேன் என்று சொல்லிவிட்டு வெளியே சென்றார். காடு மேலெல்லாம் தேடினார். வெண்மை நிற குதிரை, காது பச்சையாக இருக்கக்கூடிய குதிரை எங்குமே கிடைக்கவில்லை. உடனே அவர் யோசித்தார், இதில் தவம் இருந்தால்தான் இந்த குதிரைகள் கிடைக்கும் என்று தன்னுடைய ஆசிரமத்திற்கு அருகிலே ஒரு தவச்சாலை அமைத்து வர்ண பகவானை நோக்கி தவம் இருந்தார். வர்ண பகவான் யாரு? மழை. அந்த வர்ண பகவானும் அவருடைய தவத்திற்கு ஆதரவு கொடுத்து அவர் முன் தோன்றினார். ரிஷிய முனிவர் வர்ண பகவானிடம், எனக்கு ஒரு 1000 குதிரைகள் வெண்மை நிறத்தில் வேண்டும். அந்த குதிரையினுடைய ஒரு காது மட்டும் பச்சையாக இருக்க வேண்டும். அப்படி 1000 குதிரைகள் வேண்டும் என்று சொன்னார். இவ்வளவுதானா? இதோ குதிரைகள் உங்களுடைய தவச்சாலை முன் வந்து நிற்கும் என்று சொல்லிவிட்டு வர்ண பகவான் மறைந்து விட்டார். 1000 குதிரைகள் வந்து நின்றன. அவ்வளவு வெண்மை நிறத்தில் இளம் குதிரைகள், காது மட்டும் பச்சையாக இருந்தது. அந்த குதிரைகளை ஓட்டி சென்று அரண்மனைக்கு சென்று அரசரிடம் ஒப்படைத்தார் முனிவர். அரசருக்கு வேறு வழி தெரியவில்லை, மறுப்பு சொல்ல முடியவில்லை. சத்தியவதிக்கோ ரிஷிய முனிவருக்கோ திருமணம் சிறப்பாக நடந்தது. திருமணம் முடிந்த கையோடு